நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டதைப் போல வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பது ஏன்? முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 4.8 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு சென்னை வந்தது. பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் என அதிகாரிகள் தகவல். சென்னை அருகே குளத்தில் மூழ்கி 5 பெண்கள் பலி. துணி துவைக்க சென்றபோது பரிதாபம். கொரோனாவை அடக்கிய தமிழகத்தை உலகமே உற்று பார்க்கிறது. முதல்வரிடம் 5 லட்சம் நிவாரணம் வழங்கிய பின் நடிகர் வடிவேலு பேச்சு. தமிழகத்தில் நீட் தேர்வு தாக்கத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு 165 பக்க அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்தது. தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும். புதிய தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. தெலங்கானாவில் நிலத்தை மீட்க வந்த வனத்துறையினர் மீது தாக்குதல். நிலத்தை பறித்தால் வாழ்வாதாரம் பாதிக்கும் என விரட்டியடித்த பழங்குடியினர். சென்னையிலிருந்து சூரத் நகருக்கு நேரடி விமானம் 20ஆம் தேதி பறக்கத் தொடங்கும். தமிழகத்தில் நீட் தேர்வின் தாக்கம் பற்றி ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி கே ராஜன் தலைமையில் 8 பேர் அடங்கிய குழுவை அரசு அமைத்தது. பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு பெற்ற இந்த குழு 165 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் இன்று சமர்ப்பித்தது. அப்போது பேசிய கே ராஜன், பெறப்பட்ட 86,000க்கும் மேற்பட்ட மனுக்களில் பெரும்பாலானவர்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று கருத்து தெரிவித்திருந்ததாக சொன்னார். பெரும்பான்மையானவர் நீட் வேண்டாம் சொல்றாங்க. நீட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கு ஜனங்கள் மத்தியில், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எப்படி, ஒவ்வொரு செக்டார் எப்படி பாதிக்குதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா கவர்மெண்ட் தான் கேட்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 11% உயர்த்த பிரதமர் மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2020 ஜனவரியில் 4%, 2020 ஜூனில் 3%, 2021 ஜனவரியில் 4% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது. ஆனால் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நிதி தேவைப்பட்டதால் 3 தவணை அகவிலைப்படி உயர்வும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு எப்போது கிடைக்கும் என ஊழியர்கள் பல மாதங்களாக காத்திருந்தனர். அதை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 17% இருந்த அகவிலைப்படி 28% உயர்கிறது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் என 1.2 கோடி பேர் பலன் பெறுவார்கள். ஆனால் 1/1/2020 முதல் 30/6/2021 வரையிலான நிலுவைத் தொகை வழங்கப்பட மாட்டாது. ஜூலை 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி கணக்கிட்டு வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்ணப்பித்த 15 நாளில் ரேஷன் கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என உணவு அமைச்சர் சக்கரபாணி கூறினார். குடும்ப அட்டை யார் விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு 15 நாட்களிலே குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று அறிவித்து, ஏன்னா கொரோனா காலத்தில் இந்த ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்பாக அந்த குடும்ப அட்டை வழங்குவதற்கான வாய்ப்பில்லாமல் இருந்தது. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட காரணத்தால் இப்போ கொஞ்சம் தளர்வு நீக்கப்பட்ட காரணத்தால் ஜூலை 1ஆம் தேதி முதல் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த மக்களுக்கு உடனடியாக குடும்ப அட்டை 15 நாளிலே வழங்க வேண்டும் என்று முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று பல மாவட்டங்களிலே அந்த குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மேலும் 38,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. மொத்த பாதிப்பு 3.9 கோடியை கடந்தது. நேற்று 2000-ஐ தாண்டிய இறப்பு இன்று 624ஆக குறைந்தது. மொத்த பலி 4.11 லட்சமாக உயர்ந்தது. மேலும் 41,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இதுவரை 3 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்தனர். இன்னும் 4.29 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனர். நீதியரசர் கே ராஜன் குழுவுக்கு எதிரான மனுவை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்த நிலையில் ஏதோ தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டதைப் போல முதல்வர் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி விடுத்துள்ளார். அதிமுகவை பாதம் தாங்கிகள் என்றும் பாரதிய ஜனதாவின் அடிமைகள் என்றும் நாகரிகமின்றி
ஸ்டாலின் நஞ்சை கக்கி இருக்கிறார். 1999 முதல் 2004 காலகட்டத்தில் மத்திய பாரதிய ஜனதா அரசில் பங்கு கொண்டு 5 ஆண்டுகள் பதவி சுகம் அனுபவித்த போது எதை திமுகவினர் தாங்கிக் கொண்டிருந்தார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டார். 7.5% இடஒதுக்கீட்டினை சட்டமாக்கி அரசு பள்ளி மாணாக்கர்களின் மருத்துவ கனவை நனவாக்கினேன். இதனால் 2020 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்த 435 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர் எனவும் அறிக்கையில் பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களை ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு நீட் சம்பந்தமாக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை முதல்வர் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் தொற்று அதிகம் இருந்த மே ஜூன் மாதங்களில் தொற்று அச்சம் காரணமாக உள்ளூர் விமானங்களில் பயணிகள் கூட்டம் வெகுவாக குறைந்தது. தினமும் 60 முதல் 70 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. 3000 முதல் 4000 பேர் வரை மட்டுமே பயணித்தனர். புக்கிங் இல்லாமல் 90க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வந்தன. தற்போது தினசரி தொற்று 2500 குறைந்துள்ளதால் பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் 136 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. பயணிப்போர் எண்ணிக்கை 16,000 தொட்டுள்ளது. டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை ஆகிய பெருநகரங்களுக்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. வடமாநில விமானங்களில் புக்கிங் அதிகரிப்பதால் அதிக சீட்டுகளுடன் கூடிய பெரிய விமானங்கள் இயக்கப்படுகின்றன. தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அண்ணாமலை கோவை தண்டுமாரியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது பேசிய அவர், குடும்ப கட்சியாகவோ தனிமனித கட்சியாகவோ பாஜக செயல்படவில்லை. அனுபவமும் இளமையும் நிறைந்துள்ள கட்சி. கூட்டு முயற்சியால் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக வளரும் என்றார். பிஜேபியை பொறுத்தவரை இது தனி மனித கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா தனி மனித கட்சிகள். பிஜேபியை பொறுத்தவரை கூட்டு முயற்சி தான். நிறைய தலைவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அதிலே ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் என்று சொல்வது போல் நான் இருக்கின்றேன். கூட்டாக ஒரு பக்கம் அனுபவம் நிறைய இருக்கிறது, ஒரு பக்கம் இளமை இருக்கிறது. அனைவரையும் சேர்த்து கூட்டு முயற்சியாக தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டிலே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வரும் 16ஆம் தேதி சென்னை கமலாலயத்தில் நடைபெறும் விழாவில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்க உள்ளார். பாஜக தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அண்ணாமலைக்கு திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்குமார் பேசுகையில், அமித்ஷா பெரிய சங்கி, அண்ணாமலை சின்ன சங்கி என்றார். ஏற்கனவே அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கு எல்லாம் இருக்காங்க பிஜேபியில. அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி தான் இந்த சின்ன சங்கி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். எனவே நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய தினம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது முக்கியமல்ல. தமிழக மக்களுக்கு இந்த திராவிட திட்டு கும்பலில் இருந்து விடுவதற்கு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது விதியாகும். புனேவிலிருந்து விமானம் மூலம் 4.7 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. ஏசி வாகனத்தில் பெரியமேட்டில் உள்ள மத்திய சுகாதார கிடங்குக்கு அதிகாரிகள் எடுத்து சென்றனர். தட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு அனுப்பப்படும் என்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் எஸ்டி மங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் லால்ஷைன் சிங், வயது 40, கிறிஸ்தவ மதபோதகர். வீட்டிலேயே சர்ச் நடத்தி வருகிறார். அந்த வீட்டுக்கு பெண்களும் ஆண்களும் சந்தேகத்துக்கிடமான வகையில் சொகுசு கார்களில் வந்து செல்வதாக புகார்கள் வந்தன. போலீசார் சோதனை நடத்தியபோது அங்கு விபச்சாரம் நடப்பது தெரியவந்தது. போதகர் லால்ஷைன் சிங் மற்றும் 4 பெண்கள், 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். சர்ச்சுக்கு வருவது போல வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். அதில் 19 வயது நிரம்பிய ஒரு இளம் பெண்ணை தாயே விபச்சாரத்தில் தள்ளியது தெரியவந்தது. இளம்பெண் உட்பட 2 பெண்கள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர். எஞ்சியவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருத்தணி முருகன் கோயில் மற்றும் அதன் உபகோவில்களில் அர்ச்சகர், ஓதுவார், தொழில்நுட்ப உதவியாளர், ஓட்டுநர், கடைநிலை ஊழியர், இரவு காவலர் உட்பட 50 பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய நேற்று விண்ணப்பம் வழங்கப்பட்டது.
விண்ணப்பங்களை வாங்க காலை 7 மணி முதலே முருகன் கோவில் அலுவலகத்தில் 1000த்திற்கும் அதிகமானவர்கள் குவிந்தனர். பலர் மாஸ்க் அணியாமல் நின்றிருந்தனர். நீண்ட வரிசையில் வந்த அவர்கள் அலுவலகத்தில் விண்ணப்பத்தை வாங்கும்போது ஒருவரை ஒருவர் முண்டியடித்தனர். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை விண்ணப்பம் வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் உள்ள பழமையான வாசுதேவ பெருமாள் கோயில் சிதிலமடைந்துள்ளது. ஆக்கிரமிப்புகள் பெருகியுள்ளன. இதனை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் பார்வையிட்டார். அந்த கோயிலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் உள்ள முக்கிய கோயில்கள் திருப்பதிக்கு இணையாக மாற்றப்படும். கோயில் வரவு செலவு கணக்கு இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என்றும் அமைச்சர் சொன்னார். உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சிக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உத்தரவிட்டு 2 நாட்களில் அந்த குப்பைகளையும் டெப்ரிஸ்களையும் அகற்ற சொல்லியிருக்கின்றார். மீண்டும் 1 வாரம் கழித்து இதே பகுதிக்கு வருகை தந்து அகற்றப்பட்ட சுத்தம் செய்யப்பட்ட அந்த இடத்தை பார்வையிட இருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவில் கடந்த காலங்களைப் போலல்லாமல் பல திருக்கோயில்களை திருப்பதிக்கு இணையாக உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அது குறித்து தொடர் நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை எடுத்து இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு வருகின்ற 17ஆம் தேதி கூட நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு கூட ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நிச்சயம் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல் வழிகாட்டுதல் படி ஓராண்டிற்கு பிறகு உங்களை சந்திக்கின்ற பொழுது இந்த திருக்கோயிலுக்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கின்ற பணிகளை நாங்கள் கூறுகின்ற போது நீங்களே வியப்படைவீர்கள். உங்களுடைய புருவங்கள் உயர்த்தப்படும். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மை என்ற தாரக மந்திரத்தோடு பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். சிவன் பக்தர்கள் உத்தராகண்டில் உள்ள புனித ஸ்தலங்களுக்கு கன்வர் யாத்திரை செல்வது வழக்கம். கோவிட் பரவல் காரணமாக கடந்த ஆண்டு யாத்திரை ரத்தானது. இந்த ஆண்டு 3வது அலையை கருத்தில் கொண்டு உத்தராகண்டில் யாத்திரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நலமாக வாழத்தான் கடவுள் விரும்புவார், இறப்பதை விரும்ப மாட்டார் என அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கூறினார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வரும் 25ஆம் தேதி கன்வர் யாத்திரை நடைபெறும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து விசாரித்தது. கோவிட் பரவும் நேரத்தில் யாத்திரையை அனுமதிப்பது ஏன்? இதனால் பக்தர்கள் குழம்பி போயுள்ளனர் என UP அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி விடுத்தனர். கன்வார் யாத்திரை தொடர்பான நிலைப்பாடு குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு மற்றும் UP, உத்தரகண்ட் அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்கள் ட்ரோன் மூலம் ஆயுதங்களை ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்புவது வாடிக்கையாக உள்ளது. நேற்று நள்ளிரவில் ஜம்மு மாவட்டம் அர்னியா எல்லையில் ராணுவ வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். 200 மீட்டர் உயரத்தில் சிவப்பு விளக்கு மின்னுவதை பார்த்தனர். ட்ரோன் என்பது உறுதியானதும் அதை நோக்கி சுட்டனர். உடனே அந்த ட்ரோன் வந்த வழியே திரும்பிவிட்டது. ஜம்முவில் உள்ள விமானப்படை தளத்தில் ஜூன் 26ஆம் தேதி நள்ளிரவில் 2 குண்டுகள் வெடித்தன. ட்ரோன் மூலம் குண்டுகள் போடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து 6 முறை ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள சிந்தப்பள்ளி ரவீந்திரா பட்டாசு ஆலையில் ஃபேன்சி பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் முகேஷ் என்ற தொழிலாளி உடல் கருகியது. மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சாத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் காட்டு யானைகள் அதிகம் தெரிகின்றன. சில நேரங்களில் ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களை நாசம் செய்கின்றன. அப்போது பட்டாசு வெடித்து யானைகளை மக்கள் விரட்டுகின்றனர். இந்த சம்பவங்களை தடுக்கும் வகையில் வனத்துறையும் காவல்துறையும் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தியது. மேட்டுப்பாளையத்தில் நடந்த பேரணியின் போது யானைகள் ஊருக்குள் புகுந்தால் பட்டாசு வெடித்து விரட்ட வேண்டாம் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். யானைகள் வனத்தை விட்டு வெளியே வரும்போது உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும். யானைகள் வெளியே வரும்போது யானை மீது பட்டாசு வெடிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு வனத்துறையினர் மற்றும் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த நடிகர் வடிவேலு கோவிட் நிவாரண நிதிக்காக 5 லட்சம் ரூபாய் வழங்கினார். பின் பேசிய அவர், கொரோனாவை கட்டுப்படுத்தியதாக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மீண்டும் நடிக்க வருவது பற்றிய கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். அதாவது ஆட்சிக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதத்திலே உலகமே உத்து பார்க்குற அளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்காரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவருங்க. இது வந்து உண்மையிலே மக்களுக்கு ஒரு மெய்ஸ் இருக்குது. அதுவும் தெரு தெருவாக போய் எல்லாருக்கும் ஊசி போட்டு, அது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜனங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டு, உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு பண்ணி எல்லாம் ஊசி போடுங்க, வீட்டுக்குள்ளேயே சேஃப்டியாக இருங்க. நீங்கள் தமிழக அரசுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. குழந்தையெல்லாம் படிக்கணும், பின்னால் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும், உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு மக்களை கெஞ்சி கேட்டு அவங்கள தன் வசப்படுத்தி மக்களை அழகாக அதை கொண்டு போய் அழகாக பண்ணார். யாருக்குமே நெடி இல்லாமல், யார் மனசும் புண்படாமல் மக்கள் அழகாக அவங்களே ஆர்வமாக வந்து ஊசி போகிற அளவுக்கு அவங்க முதலமைச்சர் பேசுனது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மக்கள் அனைவரும் முன் வந்து இன்னும் எல்லாரும் வந்து ஊசி போடணும். ஊசி போட்டு தன்னுடைய சந்ததிகள், குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு இந்த தடுப்பு ஊசியை தவிர வேறு வழி இல்லை. கொரோனா தடுப்பூசியை போட்டு காலங்காலத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். அது இந்த கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப நிறையா உதவி பண்ணுறாங்க. தயவு பண்ணி முதல்ல ஊசியை போட்டுறோம் எல்லாரும். அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கடந்த காலங்களில் இதற்கு முன்பாக வந்து திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த பிறகுதான் உங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைந்தன்னு ஒரு கருத்து பரவலாக இருந்தது. மீண்டும் இப்போ திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது ஒரு 10 ஆண்டு கழித்து. மீண்டும் பழையபடி அதிகமான திரைப்படங்களில் உங்களை பார்க்கலாமா? கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ராம்நாடுன்னு ஒன்று இருக்கு, உரத்து நாடுன்னு ஒன்று இருக்கு, என்னங்க, அப்புறம் சேரத்து நாடு, இன்னமும் நிறையா இருக்குது. இப்படி கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான். அது எல்லாம் பிரிக்க முடியுமா? அதெல்லாம் எதுக்குங்க பாவம்? நல்லா இருக்குது தமிழ்நாடு, எதுக்கு பிரிச்சுக்கிட்டு? நான் இது அரசியல் பேசலை, அது வேண்டாம். வார்டுக்கு போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது, விட்டுருங்க. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. இதுவரை நடந்த அகழாய்வில் தங்கம், பானை, பாசிமணிகள், மனித எலும்புகள் உள்ளிட்டவை கிடைத்துள்ளன. அங்கு கிடைத்த பழமையான பொருட்களை வைக்க 12.21 கோடி ரூபாய் மதிப்பில் அருங்காட்சியகம் கட்டப்பட்டு வருகிறது. கட்டட பணிகளை கலெக்டர் மதுசூதனன் பார்வையிட்டார். இன்னும் 4 மாதங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு அருங்காட்சியகம் திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெரம்பலூரிலிருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பஸ் சேவை துவங்கப்பட்டது. பெரம்பலூர் திமுக எம்எல்ஏ பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் பிறகு பயணிகளுடன் பஸ்ஸை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எம்எல்ஏ ஓட்டிச் சென்றார். ஷார்ஜாவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். அரியலூரை சேர்ந்த 27 வயது பழனிசாமியை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தனர்.
உள்ளாடையில் மறைத்து 550 கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிந்தது. அதன் மதிப்பு 27.18 லட்சம். பறிமுதல் செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். சென்னையில் கடந்த 13 நாளில் 11 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெங்கு பரப்பும் ஏடிஎஸ் வகை கொசுக்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்மேற்கு பருவமழை பெய்வதால் அனைத்து மாவட்டங்களிலும் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சாலையில் குட்டி குரங்கு ஒன்று மயங்கிய நிலையில் கிடந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் குரங்கை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிகிச்சைக்கு பிறகு மணப்பாறை வனத்துறை அலுவலகத்தில் குரங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆயிரத்து 1971 பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் பொன்விழா ஆண்டில் வீரமரணமடைந்த வீரர்களை நினைவுகூரும் விதமாக டெல்லியில் இருந்து வெற்றி ஜோதி பல்வேறு மாநிலங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. ராமநாதபுரம் கடற்படை விமான தளத்திற்கு வந்த வெற்றி ஜோதிக்கு விமானப்படை கேப்டன் வெங்கடேச ஐயர் வீர வணக்கம் செலுத்தினார். வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை நடந்தது. அப்போது பேசிய கேப்டன் 1971 போரில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் பங்கேற்றதாக கூறினார். காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கையை சேர்ந்தவர் அனிதா, வயது 40. தனியார் கலைக்கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரிந்து வந்தார். திருமணமாகாதவர். அக்கா வீட்டில் தங்கியிருந்தார். கடந்த 9ஆம் தேதி வீட்டின் முதல் தளத்தில் அனிதா இரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்தார். மருத்துவமனைக்கு அக்கா கொண்டு சென்றபோது ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். அனிதாவுக்கும் காஞ்சிபுரம் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் சுதாகருக்கும் 10 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தது. சுதாகர் திருமணமானவர். வீட்டில் அக்கா இல்லாத சமயங்களில் சுதாகர் வீட்டுக்கு வந்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். 2வது திருமணம் செய்யும்படி சுதாகரை அனிதா வற்புறுத்தி வந்தார். இதனால் ஏற்பட்ட சண்டை தொடர்ந்ததே சுதாகர் கத்தியால் அனிதாவை சரமாரி குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது. சுதாகரை போலீசார் கைது செய்து செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர்.